இன்னைக்கு நம்ம சேனல்ல 2018 வெளியான ஹெரெடிட்டரி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹெரெடிட்டரி அப்படின்னா தமிழ்ல வம்சாவளி அல்லது பரம்பரைன்னு அர்த்தம். இதுவரைக்கும் நம்ம பல ஹாரர் மூவிஸை பார்த்துருப்போம். ஆனா இந்த மூவி அந்த எல்லா படத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், நிறைய டயலாக் சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் படத்தோட முடிவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, படம் நிச்சயமாக சூப்பராக இருக்கும். படத்தில் ஹீரோயினோட ஹஸ்பண்ட், ஹீரோயினுக்கு மொத்தம் 2 குழந்தைங்க, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினோட அம்மா இறந்துடுறாங்க. அவங்களோட இறுதிச் சடங்கு தான் அப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த இறுதிச் சடங்குல எல்லாரும் இறந்து போனவங்களை பத்தி பேசுவாங்களே, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கும் ஹீரோயினுக்கும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருந்ததில்லை. பட் ஆனா கடமைக்குன்னு பேசணுங்கிறதுக்காக அந்த இடத்துல எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் வருது. அந்த ஃபோன் காலில் ஹீரோயினோட அம்மாவோட உடம்பை யாரோ எடுத்துட்டு போய் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்டோ ஹீரோயின்கிட்ட சொன்னா எங்க அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின்கிட்ட எதுவுமே சொல்லாம அதை அப்படியே மறைச்சிடுறாரு. ஹீரோயினோட குட்டி பொண்ணை பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கட் பண்ணா இங்க ஹீரோயின் தன்னோட அம்மா தத்த துக்கத்துல இருந்து வெளியே வரதுக்காக ஒரு குரூப் கிட்ட போறாங்க. அந்த குரூப்ல எல்லாரும் வட்டமா உட்காந்து மனசுல உள்ளதை பேசி தன்னோட சோகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோயினும் அவ மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்றா. அவ குடும்பத்துல நிறைய பேருக்கு மனநலம் சரியாம போயிருக்கு, அதனாலேயே நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவ சொல்லிட்டு இருக்கா. அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல ஹீரோவோட பையன் ஒரு பார்ட்டிக்கு போறதா சொல்லி வீட்டை விட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோயினோ தங்கச்சியையும் கூட்டிட்டு போ, அவ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா, அங்க வந்தா கொஞ்சம் நார்மலா இருப்பா, நீ அவளை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பையன்கிட்ட சொல்லி பொண்ணையும் பையனுடைய அனுப்பி வைக்கிறாங்க. பொண்ணுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும், அதனாலேயே பார்ட்டியில அவ எதையோ ஒண்ணு சாப்பிட அவளுக்கு அலர்ஜி வந்துருது. அவளோட அண்ணனும் அந்த பொண்ணை தூக்கி கார்ல வச்சுக்கிட்டு பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து காரை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். போற வழியில மூச்சு விட முடியாம அந்த பொண்ணு காரோட கண்ணாடியை திறந்து தலைய வெளியே நீட்டிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்ல ரோட்டுக்கு முன்னாடி ஏதோ நிக்கிறத பார்த்து காரை வளைக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணோட தலை ஒரு போஸ்ட்ல இடிச்சு தலை துண்டாயிருது. இத பார்த்து அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த தலையில்லாத உடம்போடையே காரை வீட்டுல போய் விட்டுட்டு அந்த அதிர்ச்சியிலேயே பெட்ல போய் படுத்துடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் பொண்ணோட உடம்ப தலையில்லாம பார்த்து கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் இறுதி சடங்கும் நடக்குது. ஆனா அங்க இருக்க எல்லாருமே இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அம்மாவால அதை ஏத்துக்க முடியல. மகனுக்கும் அவங்களுக்குமான இடைவெளி அதிகமாகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட யாருமே பேசிக்காத அளவுக்கு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பையன் என் மேல கோவம் ஏதா இருந்தா என்ன திட்டிருங்க, ஏதாவது பேசுங்க, பேசாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோயினுக்கு உடனே கோவம் வந்து அவனோட பையனை செமையா திட்டி விட்டுறா. ரொம்ப கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறா. இதனால கோவமான அந்த பையனும், நீ தான் அன்னைக்கு தங்கச்சியை என் கூட கார்ல அனுப்புன, நீ மட்டும் அன்னைக்கு அனுப்பலேனா தங்கச்சி இந்நேரத்துக்கு உயிரோடி இருந்திருப்பா, தங்கச்சி இறந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை அப்படி ஹீரோயின் பக்கம் திருப்பி விட்டுட்டான். இதனால ஹீரோயின் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. கட் பண்ணா இப்போ ஹீரோயினுக்கு அந்த சப்போர்ட்டிங் குரூப் இருக்குல்ல, அதுல இருக்க ஒரு லேடி கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிடைக்குது. அந்த லேடிட்ட தான் மனசுல உள்ளதை எல்லாத்தையும் சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. அந்த லேடியும் இந்த மாதிரி தான், எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்க கூட நான் ஒரு ரிச்சுவல் பண்ணி கம்யூனிகேட் பண்ணேன், அது கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்லி ஹீரோயின் முன்னாடியே அதை பண்ணி காமிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் மிரண்டு போறா. உடனே அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போய் தான் பையனோடையும் ஹஸ்பண்டோடையும் சேர்ந்து அந்த ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறா. பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்க விளக்கு தானா எரிய ஆரம்பிக்குது. இறந்து போன பொண்ணோட ஸ்கெட்ச் நோட்ல அந்த பொண்ணு வரைகிற மாதிரியான டிராயிங்ஸ்லாம் தானா வரையுது. இப்போ கட் பண்ணா அந்த பொண்ணு ஹீரோயினோட உடம்புக்குள்ளேயே வந்துடுறா. கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஹீரோயினோட பையனும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். அப்பா டக்குன்னு கீழே இருக்க தண்ணி எடுத்து ஹீரோயினோட மூஞ்சில ஊத்தி ஹீரோயினை சுய நினைவுக்கு கொண்டு வரா. பையன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஸ்கெட்ச் புக் எடுத்து தீயில தூக்கி போட்டு எரிக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த புக் எரிஞ்சா ஹீரோயினும் எரிய ஆரம்பிக்கிறா. அவளுக்கும் வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த புக்ல உள்ள தீயை அணைச்சா ஹீரோயின் உடம்புல உள்ள தீயும் அணையுது. இதை பார்த்து அவ பயங்கரமா குழம்பி போயிடுறா. இந்த ரிச்சுவலை சொல்லி கொடுத்த அந்த லேடியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் பார்க்கறா. அந்த வீட்டு வாசல்ல ஒரு மேட் இருக்கு. இந்த மேட்டை அவ எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. தான் அம்மாவோட வீட்டுல அதை பார்த்த மாதிரி ஞாபகம் வந்து உடனே போய் அவ அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கறா. அங்கதான் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை தெரிய வருது. ஏன்னா இந்த லேடிக்கும் தன்னோட அம்மாவுக்கும் இதுக்கு முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கு. ஆனா அந்த லேடி
இதை இப்போ வரைக்கும் ஹீரோயின்கிட்ட சொல்லல. இன்னும் சில புக்குகளை திரும்பி பார்க்கும்போது அதுல ஒரு புக்ல நரகத்தோட அரசன் பூமிக்கு ஒரு ஆணோட உடம்புல வர இருக்கிறதா எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நடக்க போற எல்லாமே நல்லாதான் தான் இருக்கும், அதை பத்தி நீ கவலைப்படாத, இது எல்லாமே நம்ம வம்சத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. இதை படிச்ச ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு ரூம்ல இருந்து கெட்டதா நாத்த வர ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறா. அங்கதான் அவங்க காணாம போன அவங்க அம்மாவோட உடம்பு தலை வெட்டப்பட்ட நிலையில அழுகிய நிலையில அங்க கிடக்குது. அதே நேரத்துல ஸ்கூல்ல அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் கண்ணெல்லாம் வித்தியாசமா மாறுது, கைகள்லாம் முறுக்கி ஃப்ரெண்ட்ல இருக்க டேபிள்ல அவன் மூஞ்சிய அவனே பயங்கரமா அடிச்சிருக்கான். அவன் மூக்கே உடஞ்சிருது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸா அடிச்சுக்கிட்டான். கட் பண்ண வீட்டுல ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட அவ பார்த்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அம்மாவை பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா ஹஸ்பண்டுக்கு அது புரியவே மாட்டுது. ஹஸ்பண்டோ நம்ம ஹீரோயினையே டிஃப்ரெண்டா சந்தேக பார்வையோட பாக்குறான். நீ தான் நம்ம மகள்கிட்ட பேசுறதுக்காக உங்க அம்மாவோட உடம்ப வச்சு ஏதோ ரிச்சுவல் பண்ணியா அப்படிங்கிற மாதிரியே சந்தேக பார்வையோட கேட்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் இந்த ஸ்கெட்ச் புக்கை எரிச்சா நானும் எரிவேன், ஆனா இதான் இதுக்கான முடிவு, இதை நான் எரிக்க போறேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெட்ச் புக்கை தூக்கி நெருப்புல போட ஆரம்பிச்சிடுறா. ஆனா நெருப்புல போட்டா இவ எரிவான்னு பார்த்தா அதுக்கு உல்டாவா பக்கத்துல இருந்த ஹஸ்பண்ட் கொடூரமா எரிஞ்சு இறந்து போயிடுறாரு ஹீரோயினோட கண் முன்னாடியே. இப்போ அந்த பையன் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுல தான் அப்பாவோட உடம்பு கருகி போய் கிடக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி மிரண்டு போய் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பேய் பிடிச்சிருந்துச்சு. இப்போ தான் மகனையே அவ விரட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியா சமாளிச்சு வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு மர வீட்டுக்குள்ள ஏறி போயிட்டான். மர வீட்டுல அவனோட அம்மா அவளோட கழுத்தை அவளையே கத்தியால மாறி மாறி குத்தி கிழிச்சுக்கிறா. தலையே துண்டா கீழே விழுந்துருச்சு. இப்போ கீழே விழுந்த அந்த உடம்பு நேரா அந்த மர வீட்டுக்குள்ள போயிருது. இவனும் பின்னாடியே போய் பார்க்கறான். அந்த வீட்டுக்குள்ள ஸ்டார்டிங் சீன்ல அவ தங்கச்சியோட தலை துண்டாகுள்ள அந்த துண்டான தலையை ஒரு பொம்மையோட சேர்த்து வச்சு அந்த தலைக்கு கிரீடம்லாம் வச்சு ஒரு மன்னர் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறான். அதை அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பொம்மையோட தலையில இருந்த கிரீடம் இப்போ இவன் தலையில இருக்கு. இவனை சுற்றி யாருன்னே தெரியாத நிறைய பேர் மண்டி போட்டு வணங்கி இவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. கூடவே நம்ம ஹீரோயினோட உடம்பும் ஹீரோயினோட அம்மாவோட உடம்பும் இவனுக்கு மரியாதை கொடுக்குது. இப்போ அந்த பையனோட பார்வையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவன் வேற ஒருத்தனா மாறின மாதிரி எல்லாரையும் பார்க்குறான். இப்போந்தான் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட் இப்போந்தான் ரிவீல் ஆகுது. இவங்க வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே நரகத்தோட அரசன் சாத்தானை வழிபடக்கூடியவங்க. ஸ்டார்டிங் சீன்ல இறந்த ஹீரோயினோட அம்மா தான் இவங்க குடும்பத்துல உள்ள கடைசி ராணி. நரகத்தோட அரசன் ஹீரோயினோட அம்மாட்ட நான் பிறக்க போறேன், எனக்கு ஒரு உடம்பு வேணும்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் அந்த பாட்டி தன்னோட பேத்தியை ரெடி பண்ணி வச்சிருப்பா. ஆனா பேத்தியோ எதிர்பாராத விதமா அந்த பையனால இறந்த காரணத்தினால சாத்தான் அந்த பையனோட உடம்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு ரிச்சுவல் பண்ணியிருப்பாள். அந்த ரிச்சுவல் உண்மையாவே எதுக்குன்னா நரகத்தோட அரசனை பூமிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சடங்கு தான் அந்த ரிச்சுவல். நரகத்தோட அரசன் பூமிக்கு வரதுக்காக கொடுக்கப்பட்ட பலிகள் தான் ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட். தான் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பலி கொடுத்து அந்த நரகத்தோட அரசனை பூமிக்கு கொண்டு வரதுக்காக அந்த பாட்டி பண்ண விஷயம்தான் இந்த சடங்கு எல்லாமே. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததாக வேற ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை பாய்.